ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் டைரக்ட் டேக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பிஜிபிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். இந்த சாப்டரை நம்ம குயிக்காக ரிவைஸ் பண்ண போகிறோம். இதில் முக்கியமான எல்லா ப்ரொவிஷன்ஸும் நம்ம கவர் பண்ண போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பிஜிபிபி சாப்டர் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் இந்த டாப்பிக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கும் யோசிப்பாங்க. பட் இதை அவாய்ட் பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, இன்டரில் மட்டும் கிடையாது, ஃபைனல்லையும் இந்த பிஜிபிபி சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டர் படிக்கும்போதே ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போட்டிங்கன்னா ஃபைனலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒருவேளை இன்டரில் நேராக பிஜிபிபி படிக்கலைன்னா பிஜிபிபி கண்டிப்பாக நீங்கள் ஃபைனலுக்கு நல்லா படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த பிஜிபிபி சாப்டரில் ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக ரிவிஷன் பண்ண போகிறோம். நீங்கள் ஏற்கனவே பிஜிபிபி ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா இது ரிவிஷனுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இது வரைக்கும் இந்த ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற இந்த பிஜிபிபி சாப்டரை படிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இதில் எல்லா ப்ரொவிஷன்ஸும் உங்களுக்கு ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாமுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது எல்லாமே முக்கியமான ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி உங்களால் எக்ஸாமில் நல்லாவே அட்டன் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் படிக்காமல் இருந்தீங்கனாலும் இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பிஜிபிபி சாப்டரில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ ஈஸியாக நம்ம படிக்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம சேனலுக்கு எதாவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிஜிபிபி 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் தேர்ட் ஹெட் இந்த பிஜிபிபி ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். இன்டர் பொறுத்த மட்டும் இந்த பிஜிபிபி சாப்டரில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், அதர் சோர்சஸ்னு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கொஸ்டின் 7 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க. ஃபைனல்னு எடுத்தோம்னா ஃபைனலில் இந்த பிஜிபிபி அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு ஒரு பெரிய சம் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங்கில் எந்தெந்த இன்கம்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு பிஸ்னஸில் இருந்தோ அல்லது ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தோ வரக்கூடிய ப்ராஃபிட் ஆர் கெயின் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். இதில் இன்கம் சார்ஜபிள் அண்டர் திஸ் ஹெட், இந்த ஹெட்டில் வரும்போது இந்த இன்கம் கேல்குலேஷன் பண்ண வேண்டியது அக்கார்டிங் டு மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபாலோ. எந்த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே இன்கம் கேல்குலேஷன் பண்ணுவாங்க. இந்த ஹெட்டில் ஈதர் கேஷ் பேசிஸ் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ், ரெகுலர்லி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி எம்ப்ளாய்டு பை த அசசி. அசசி எந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறாரு, கேஷ் பேசிஸ்லையா அல்லது அக்ரூவல் அல்லது மெர்கன்டைல்னு சொல்லுவோம். மெர்கன்டைல் அக்ரூவல் ரெண்டும் ஒன்று தான். மெர்கன்டைல் பேசிஸில் இந்த ரெண்டில் எதில் மெத்தட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவர் தொடர்ந்து ரெகுலராகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரோ அதை பேஸ் பண்ணி இந்த இன்கம் இந்த ஹெட்டில் இன்கம் கேல்குலேஷன் பண்ணுவாங்க. இன்கம் சார்ஜபிள் அண்டர் திஸ் ஹெட் ஷால் பி கம்ப்யூட்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ரெகுலர்லி கன்சிஸ்டன்ட்லி எம்ப்ளாய்ட் பை தி அசசி. இட் மே பி கேஷ் பேசிஸ் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ். இப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸை இருக்கிற ப்ராஃபிட்டை எடுத்து அதில் ஃபர்தராக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பிஸ்னஸ் இன்கம் அப்படிங்கிற இந்த ஹெட்டில் பிஜிபிபி ஹெட்டில் எவ்வளவு இன்கம்னு கேல்குலேஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற ப்ராஃபிட்டை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். இதில் சில அமௌண்ட்டை ஆட் பண்ணணும், சில அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். என்னென்ன அமௌண்ட்டெல்லாம் ஆட் பண்ணணும்? எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸஸ் டிஸ்அலோட் பட் சார்ஜ் இன் P&L அக்கௌண்ட்டை. டிஸ்அலோடுனா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இந்த எக்ஸ்பென்ஸோ லாஸையோ அலோவ் பண்ண மாட்டாங்க, டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியாது. பட் P&L சார்ஜ் பண்ணியிருக்கோம்னா என்ன, P&L அதை டெபிட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், P&L அதை டெபிட் பண்ணதுனால ப்ராஃபிட்டில் இது குறைஞ்சிருக்கும், அதை எக்ஸ்பென்ஸாக காமிச்சிருந்துருப்போம். ஸோ இப்போ அதை என்ன பண்ணுறாங்க, டேக்ஸபிள் இன்கம் கண்டுபிடிக்கிறப்ப, பிஸ்னஸ் இன்கம் கண்டுபிடிக்கிறப்ப இன்கம் டேக்ஸில் அது டிஸ்அலோடுங்கிறதுனால இட் இஸ் டு பி ஆடட், அதை திருப்பி ஆட் பண்ணிக்கிறோம் ப்ராஃபிட்டில். அதே மாதிரி இன்கம் டேக்ஸபிள் அஸ் பிஸ்னஸ் இன்கம் பட் நாட் கிரெடிட்டட் டு த P&L அக்கௌண்ட். பிஸ்னஸ் இன்கமாக ஆட் பண்ண வேண்டிய ஒரு இன்கம், அதாவது இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷனில் பிஸ்னஸ் இன்கமாக டேக்ஸ் ஆக போகுது, பட் P&L நம்ம இது வரைக்கும் இன்கமாக கிரெடிட் பண்ணலை. அப்போ என்ன பண்ணணும், இது ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணிக்கணும். எக்ஸ்பென்சஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் த அலோட் அமௌண்ட் சார்ஜ் டு P&L அக்கௌண்ட்டை. எக்ஸ்பென்சஸ் P&L சார்ஜ் பண்ணியிருக்கோம், பட் அது சார்ஜ் பண்ணது எக்ஸஸாக சார்ஜ் பண்ணியிருக்கோம். அதாவது எக்ஸஸ் மீன்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் அந்த ஃபுல் அமௌண்ட்டும் டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியாது. அலௌடு அப்படின்னா அங்கே டிடக்ஷனாக அலௌடு. எக்ஸ்பென்சஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் அலௌட் அமௌண்ட், இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எவ்வளோ டிடக்ஷனாக அலோவ் பண்ணுவாங்களோ அதை விட கூடுதலாக
அமௌண்ட் P&L சார்ஜ் பண்ணியிருந்தா அந்த எக்ஸஸை மட்டும் ஆட் பண்ணிக்கணும், அந்த எக்ஸ்பென்சஸோ ரிலேட்டட் ஆனது. அண்ட் அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் ஆர் ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் வேல்யூவேஷன் அப்படிங்கிறப்ப அது ப்ராஃபிட்டை குறைச்சிருக்கும். அதனால் அண்டர் வேல்யூவேஷனை கரெக்டாக மாற்றுறப்ப இட் இஸ் டு பி ஆடட். அது க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் வேல்யூவேஷனாக இருந்தால் ஆட் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூவேஷனாக இருந்ததுன்னா அது ப்ராஃபிட்டை குறைச்சிருக்கும், அதனால் அதை ப்ராஃபிட்டை ஆட் பண்ணுறோம். அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கும் ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்கும் ப்ராஃபிட்டை குறைச்சிருக்கும். இப்போ நமக்கு அதை கரெக்டான ப்ராஃபிட்டாக கொண்டு வரதுக்காக அது ரெண்டையுமே திருப்பி ஆட் பண்ணணும். ஒன்று அண்டர் வேல்யூவேஷனாக இருக்கலாம் க்ளோசிங் ஸ்டாக்கில், அல்லது ஓவர் வேல்யூவேஷனாக இருக்கலாம் ஓப்பனிங் ஸ்டாக்கில். இதே போல் அப்படியே ரிவர்ஸில் டிடக்ஷன் மைனஸ் பண்ண வேண்டியது. எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் அலோடு. இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இதை டிடக்ஷனாக அலோவ் பண்ணுவாங்க. பட் நம்ம P&L அதை டெபிட் பண்ணவே இல்லை. இப்போ P&L டெபிட் பண்ணலங்கிறப்ப இன்கம்லேருந்து அது எக்ஸ்பென்ஸாக நம்ம மைனஸ் பண்ணாமல் இருக்கும். அதனால் இங்கே டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். இன்கம்ஸ் நாட் taxable as business income பட் credited to P&L அக்கௌண்ட். பிஸ்னஸ் இன்கம் கிடையாது, ஆனால் அந்த அமௌண்ட்டை P&L இன்கம்மாக கிரெடிட் பண்ணியிருக்கோம். இப்போ P&L ப்ராஃபிட்டில் அது ஆட் ஆகிருக்கும். அப்படி ஆட் ஆகக்கூடாது, ஏன்னா அது பிஸ்னஸ் இன்கம் கிடையாது, அதனால தான் மைனஸ் பண்ணுறோம். இன்கம் எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ் பட் கிரெடிட்டட் இன் P&L அக்கௌண்ட்டு. எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ், டேக்ஸபிளே கிடையாது ஒரு இன்கம், பட் P&L அது கிரெடிட்டில் போட்டிருக்கோம். அப்போ ப்ராஃபிட்டில் அது இன்கமாக ஆட் ஆகியிருக்கும்ல, அதனால் அதை இங்கே மைனஸ் பண்ணணும். ஏன்னா இன்கம் டேக்ஸில் அது எக்ஸம்டட், அதனால் டிடெக்ட் பண்ணுறோம். தென் க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக்கில் வேல்யூவேஷன் டிஃபர் ஆகிறப்ப மேலே என்ன பார்த்தோம், அண்டர் வேல்யூவேஷன் க்ளோசிங் ஸ்டாக்கும் ஓவர் வேல்யூவேஷன் ஓப்பனிங் ஸ்டாக்கும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ரிவர்ஸ், ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் ஆர் அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்காக இருந்ததுன்னா இது ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ கரெக்டாக கொண்டு வரதுக்காக வேல்யூவேஷனை கரெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், ப்ராஃபிட் வில் பி டிடக்டட். ப்ராஃபிட்லேருந்து அதை மைனஸ் பண்ணணும். ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் P&L வரக்கூடிய ப்ராஃபிட்டில் பண்ணினோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது டேக்ஸபிள் பிஸ்னஸ் இன்கம். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸும் நம்ம பார்க்கலாம். இன்கம் சார்ஜபிள் அண்டர் PGBP. என்னென்ன இன்கம்லாம் PGBPயில் சார்ஜபிள் ஆகும், இன்கமாக டேக்ஸபிள் ஆகும், அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எனி இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். பிஸ்னஸ் அல்லது ப்ரொஃபஷன் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வியாபாரமாக இருக்கலாம், அல்லது ப்ரொஃபஷனல் யாராவது இன்கம் ஏர்ன் பண்ணலாம். மேபி லாயர், டாக்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அப்படிலாம் காஸ்ட் அக்கௌண்டன்ட், இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல். ஸோ பிஸ்னஸில் இருந்தோ ப்ரொஃபஷனில் இருந்தோ ஒரு இன்கம் வரும்போது அது இந்த ஹெட்டில் டேக்ஸபிள் ஆகும். இன்க்ளூடிங் இன்கம் ஃப்ரம் ஸ்பெகுலேட்டிவ் டிரான்சாக்ஷன். ஸ்பெகுலேட்டிவ் டிரான்சாக்ஷனாக இருக்கிறப்ப ஷேர்ஸ் இதெல்லாம் டீல் பண்ணுறப்ப அது ஸ்பெகுலேட்டிவ் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். அதில் வரக்கூடிய இன்கமும் இங்கே டேக்ஸபிள் ஆகும். அடுத்தது எக்ஸ்போர்ட் இன்சென்டிவாக கிடைக்கிற டியூட்டி ட்ராபேக் அந்த மாதிரி இருக்கிறதும் இந்த ஹெட்டிங்கில் தான் வரும். அடுத்தது ஒரு பிஸ்னஸோ ப்ரொஃபஷனோ பண்ணுறப்ப பெர்குசிட் ரிசீவ் பண்ணினா, சேலரி அப்படிங்கும்போது எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணுற பெர்குசிட் சேலரி ஹெட்டில் டேக்ஸபிள் ஆகும். பட் ஒரு ஆத்தரைஸ்டு டீலர், ஒரு கம்பெனியுடைய ஆத்தரைஸ்டு டீலர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தட் இஸ் சேல்ஸ் டார்கெட்டை அவர் அச்சீவ் பண்ணதுக்காக அவர் ஒரு பெர்குசைட்டாக ஒரு கார் ரிசீவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அவருக்கான நார்மல் கமிஷனை தவிர ஒரு கார் ரிசீவ் பண்ணுறாரு கம்பெனிக்கிட்டே இருந்து. அவர் சேல் டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த காரை அவர் ரிசீவ் பண்ணுறது அவருடைய பெர்குசைட். இது பிஸ்னஸ்லேருந்து வந்த பெர்குசைட். அதனுடைய மார்க்கெட் வேல்யூ, அந்த காருடைய மார்க்கெட் வேல்யூ PGBPயில் டேக்ஸபிள் ஆகும். கீமன் இன்சூரன்ஸ் பாலிசியில் ரிசீவ் பண்ணக்கூடிய எனி அமௌண்ட், அதில் போனஸாக இருந்தாலும் அதுவும் இந்த ஹெட்டிங்கில் டேக்ஸபிள் ஆகும். ஒரு பிஸ்னஸில் இருக்கிற ஸ்டாக் இன் ட்ரேடை கேபிட்டல் அசட்டாக கன்வர்ஷன் பண்ணுறப்ப அதுவுமே பிஸ்னஸ் இன்கமில் டேக்ஸபிள் ஆகும். இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். சில எக்ஸப்ஷன், டேக்ஸபிள் இன்கம் ஈவன் இஃப் பிஸ்னஸ் இஸ் நாட் கேரிட் ஆன் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். நார்மலாக இந்த பிஸ்னஸ் இன்கம் அப்படிங்கிறப்ப பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கணும் அந்த வருஷத்தில். ஸோ பிஸ்னஸ் ஷுட் பி கேரிட் ஆன் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். ஆனால் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் இல்லாமல் இருந்தால் கூட டேக்ஸபிள் இன்கமாக இருக்கும். அதுதான் இங்கே எக்ஸப்ஷன்ஸ்னு பார்க்கணும். டேக்ஸபிள் இன்கம் ஈவன் இஃப் பிஸ்னஸ் இஸ் நாட் கேரிட் ஆன் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸோ ப்ரொஃபஷனோ டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு, ஆனால் அந்த டிஸ்கண்டினியூன்ஸ்க்கு அப்புறமா பின்னாடி ஏதாவது அமௌண்ட் ரிசீவ் பண்ணினா பிஸ்னஸ் அந்த வருஷத்தில் இல்லைன்னா கூட அது பிஸ்னஸ் இன்கமாக டேக்ஸபிள் ஆகும். பிஸ்னஸில் ஆல்ரெடி டிடக்ஷனாக கிளைம் பண்ணின ஒரு அமௌண்ட்டு பின்னாடி ரெக்கவர் ஆகிருக்கு, ஈவன் பேட் டெப்ஸ் ரெக்கவரி, அதெல்லாமே இங்கே டேக்ஸபிள் இன்கமாக இருக்கும். பட் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணணும். பேட் டெப்ஸ் ரெக்கவரிக்கு பின்னாடி நம்ம பார்க்கலாம். சேல் ஆஃப் அசெட்ஸ் யூஸ்டு ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச். சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக வாங்கின ஒரு அசெட்டை பின்னாடி சேல் பண்ணுறப்ப அந்த சமயத்தில் பிஸ்னஸ் அந்த இயரில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் தோ பிஸ்னஸ் இஸ் டிஸ்கண்டினியூட், அது பிஸ்னஸ் இன்கமாக டேக்ஸபிள் ஆகும். அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அலோடஸ் டிடக்ஷன். இந்த பிஸ்னஸ் இன்கம் கேல்குலேஷன் பண்ணுறப்ப
என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் டிடக்ஷனாக அலோவ் பண்ணுவாங்க. இதில் 2 ஹெட்டிங்கில் பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் டிடக்ஷன் அண்ட் ஜென்ரல் டிடக்ஷன் 2 ஹெட்டிங்கில் பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் டிடக்ஷன் அப்படின்னா குறிப்பிட்டு ஒவ்வொரு செக்ஷனில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க. ரெண்ட், ரேட், டேக்ஸஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங். பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணின ஒரு பில்டிங். யூஸ் ஆஃப் பில்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். பிஸ்னஸ்க்கோ ப்ரொஃபஷனுக்கோ அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணியிருந்தா அதில் பே பண்ணின ரெண்ட்டு, ரேட்டு, டேக்ஸ், ரிப்பேர், இன்சூரன்ஸ்னு நேமில் பே பண்ண எல்லா எக்ஸ்பென்சஸும் டிடக்ஷன்ஸாக அலோவ் பண்ணுவாங்க. இப்போ ரெண்ட் பெய்டு டு ப்ரொப்ரேட்டர். ஒரு சோல் ப்ரொப்ரேட்டர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் தனக்குத்தானே ரெண்ட் பே பண்ணிக்கிட்டாருன்னா அது எக்ஸ்பென்சஸாக கிளைம் பண்ண முடியாது, இஸ் டிஸ்அலோட். ஆனால் ஒரு ஃபேம் அதனுடைய பார்ட்னருக்கு, அந்த பார்ட்னருடைய பில்டிங்கில் பார்ட்னர்ஷிப் ஃபேம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அப்போ ரெண்ட் பெய்டு பை ஃபேம் டு இட்ஸ் பார்ட்னர் ஃபார் யூஸிங் இஸ் ப்ரெமிசஸ், இது அலோட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்டில் ட்விஸ்ட்டு வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்டில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஒன்லி கரண்ட் ரிப்பேர்ஸ் ஆர் அலோடு. கேபிட்டல் ரிப்பேர்ஸாக இருந்ததுன்னா அது டிடக்ஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க. கரண்ட் ரிப்பேர்ஸ் மட்டும்தான் அலோட் அஸ் டிடக்ஷன். அதே மாதிரி மிஷினரி, பிளான்ட் அண்ட் ஃபர்னிச்சர், இதுக்கு ரிப்பேர்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பண்ணுறப்ப அந்த மிஷினரி அல்லது பிளான்ட், ஃபர்னிச்சர் ஷுட் பி யூஸ்டு ஃபார் த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். மஸ்ட் பி யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனாக இருக்கணும். இருந்ததுன்னா அதுலேயும் கரண்ட் ரிப்பேர்ஸ் மட்டும்தான் அலோட் அஸ் டிடக்ஷன். கேபிட்டல் ரிப்பேர்ஸ் இருந்ததுன்னா நாட் அலோட் அஸ் டிடக்ஷன். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஹெட்டிங் செக்ஷன் 32, டெப்ரிசியேஷன் செக்ஷன். அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை தான், பட் சில சமயத்தில் உங்களுக்கு செக்ஷன் போட வேண்டியது இருந்து நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த செக்ஷனை மென்ஷன் பண்ணலாம். தப்பாக மட்டும் செக்ஷன் மென்ஷன் பண்ணிடாதீங்க. டெப்ரிசியேஷன்னா செக்ஷன் 32. நார்மலாக ரொம்ப முக்கியமான செக்ஷன்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. சப்போஸ் எக்ஸாமில் எழுதுகிறப்ப உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருந்ததுன்னா செக்ஷனை அவாய்ட் பண்ணிவிடுங்க. தப்பாக மட்டும் செக்ஷன் போட்டுறாங்க. கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருக்காங்க அந்த செக்ஷன், அது உங்களுக்கு ஈஸியாகவே புரியுது அப்படின்னா அதை நீங்கள் கோட் பண்ணி எழுதலாம். டெப்ரிசியேஷன் செக்ஷன் 32ல் ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு அசட்டை யூஸ் பண்ணும்போது அதில் டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸாக, தட் இஸ் டிடக்ஷனாக நம்ம கிளைம் பண்ண முடியும். இதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன? அந்த அசட்டை அசசி ஓன் பண்ணியிருக்கணும். அசசியோட சொந்த அசட்டாக அது இருக்கணும். மஸ்ட் பி யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். அந்த ப்ரீவியஸ் இயரில் பிஸ்னஸ் அல்லது ப்ரொஃபஷனுக்காக அந்த அசட்டை யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த டெப்ரிசியேஷன் டேஞ்சிபிள் அசட்ஸுக்கும் அவைலபிள், இன்டேஞ்சிபிள் அசட்ஸ்க்கும் அவைலபிள். இன்டேஞ்சிபிள் அசட்ஸ்னால் அதில் குட்வில் இன்க்ளூட் ஆகாது. டேஞ்சிபிள் அசட்ஸ், பில்டிங், மிஷினரி, பிளான்ட் அண்ட் ஃபர்னிச்சர் எல்லாமே அவைலபிள். இது எல்லாத்துக்குமே டெப்ரிசியேஷன் கிடைக்கும். இஃப் ப்ராப்பர்ட்டி வாஸ் நாட் ஆக்சுவலி யூஸ்டு ஃபார் த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் பட் வாஸ் ரெடி டு யூஸ் இன் த ப்ரீவியஸ் இயர், அசசி கேன் கிளைம் டெப்ரிசியேஷன் ஆன் சச் அசட். ஆக்சுவலாக அந்த ப்ராப்பர்ட்டியை பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலை அந்த வருஷம், ஆனால் அது ரெடி டு யூஸாக இருக்குது. அந்த ப்ரீவியஸ் இயரில் அது ரெடியாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அசசி அந்த டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும் அந்த அசட்டில். டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன? இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்காக டெப்ரிசியேஷன் கேல்குலேஷன் பண்ணுறது வேறு, அக்கௌண்டிங் பர்பஸ்க்கு கேல்குலேஷன் பண்ணுறது வேறு. ஸோ இன்கம் டேக்ஸ் பர்பஸில் அசட்ஸை எப்படி கேட்டகரி வைஸ் குரூப் பண்ணுவாங்க. பிளாக் ஆஃப் அசட்ஸ்னு அதை குரூப் ஆஃப் அசட்ஸ் ஆஃப் சேம் நேச்சர், சேம் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அதை பிளாக்காக பிரிப்போம். இப்போ டெப்ரிசியேஷன் ஒவ்வொரு பிளாக்குக்கும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். டெப்ரிசியேஷன் ஷால் பி அலோட் ஆன் WDV மெத்தட், ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். இப்போ ஒரு அசட்டை ஒரு ப்ரீவியஸ் இயரில் வாங்கிட்டு அந்த இயர்லேயே, அந்த சேம் ப்ரீவியஸ் இயர்லேயே அது 180 நாளுக்கு கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புட் டு யூஸ் ஃபார் லெஸ் than 180 days in the same previous year இருந்ததுன்னா டெப்ரிசியேஷன் ரெஸ்ட்ரிக்டட் டு 50% ஆஃப் த நார்மல் டெப்ரிசியேஷன். சப்போஸ் டெப்ரிசியேஷன் ரேட்டு 15% அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் 50%, 7.5% தான் கிளைம் பண்ண முடியும். வாங்கின வருஷத்துலேயே 180 நாளைக்கு கம்மியாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த 50% ஆஃப் நார்மல் டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது அந்த இயருக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. இப்போ வாங்கின வருஷத்தை விட்டு அடுத்த வருஷத்தில் 180 days லெஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ acquired in the previous year and put to use in the same previous year for less than 180 days. இப்போ ரேட் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல பில்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது, ஹோட்டல், போர்டிங் அந்த மாதிரி இருக்கிறத தவிர பில்டிங், ரெசிடென்ஷியல் பில்டிங் இதுக்கு 5%. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப யூசேஜ் இருக்காது அப்படிங்கிறதுனால 5% டெப்ரிசியேஷன். நான் ரெசிடென்ஷியல் பில்டிங், கோடவுன், ஆஃபீஸ், ஃபேக்ட்ரி, இதில் ஹோட்டல், போர்டிங் எல்லாம் சேர்த்து 10% பில்டிங்க்கு டெப்ரிசியேஷன். டெம்பரரியாக பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு 40% டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். இப்போ பில்டிங்னா 5, 10, 40 அப்படி பிரிச்சுக்கலாம். ஃபர்னிச்சருக்கு எப்போவுமே 10% தான். ஃபர்னிச்சரில் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸும் இன்க்ளூடட். பிளான்ட் அண்ட் மிஷினரியில்
ஃபஸ்ட்டு 20% எதுக்கு வரும்னா ஓஷன் கோயிங் ஷிப்ஸ், கடலில் போகக்கூடிய ஷிப்பு, வெசல், ஸ்பீட் போட்ஸுங்கிறதுக்கெல்லாம் 10%. பிளான்ட் அண்ட் மிஷினரியில் 30% அப்படின்னு பிரிக்கிறப்ப இங்கே வந்து மோட்டார் காரில் லாரிஸ், பஸ்ஸஸ் எல்லாம் இன்க்ளூடட். ஹையரிங் பர்பஸ்க்கு வாடகைக்கு விடுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கல்ல அந்த மோட்டார் கார் இன்க்ளூடிங் லாரிஸ் அண்ட் பஸ்ஸஸ் 30%. அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரியில் 30% இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, மோட்டார் கார் மட்டும். ஆனால் இந்த பீரியட் வந்து 23/8/2019 31/3/2020 அதை வாங்கி புட்டு யூஸாக இருக்கணும் மோட்டர் கார். பட் அதர் தேன் யூஸ்ட் இன் த பிஸ்னஸ் ஆஃப் ரன்னிங் தெம் ஆன் ஹையர். ஏன்னா மேலே வந்து ஹையரிங் பர்பஸ்ங்கிறது மேலே பார்த்துட்டோம் மோட்டர் கார். இப்போ அதை தவிர மோட்டர் கார் வாங்கி அதை புட்டு யூஸ் பிட்வீன் இந்த பீரியடுக்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு 30%. மோட்டார் பஸ்ஸஸ், மோட்டார் லாரிஸ், ஏன்னா இங்கே லாரிஸ் பஸ்ஸஸ் இன்க்ளூடட்னு மேலே பார்த்தோம்ல ஹையரிங் பர்பஸ், அதில் மோட்டர் கார் மட்டும் அதர் தேன் ஹையரிங் மேலே பார்த்துட்டோம் இந்த ஹெட்டிங்கில். இப்போ அடுத்தது மோட்டார் பஸ்ஸு, மோட்டார் லாரி, மோட்டார் டாக்ஸி யூஸ்ட் இன் த பிஸ்னஸ் ஆஃப் ரன்னிங் தெம் ஆன் ஹையர். பட் இது வாங்கி யூஸ் பண்ணது புட் டு யூஸ் பிட்வீன் அந்த மேலே சொன்ன டேட் 23/8/19 to 31/3/2020, இங்கே 45%. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே இருக்கும்போது மோட்டர் கார், மோட்டார் பஸ், மோட்டார் லாரி, மோட்டார் டாக்ஸி அப்படிங்கிற மாதிரி இங்கே பிரிக்கிறாங்க. இதில் 30 and 45. மற்றபடி ஜென்ரலாக பார்க்குறப்ப மோட்டார் கார் இன்க்ளூடிங் லாரிஸ் அண்ட் பஸ்ஸஸ் யூஸ்டு ஃபார் ஹையரிங் பர்பஸ்னால் 30%. அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரியில் ஹையஸ்ட் ரேட் என்னன்னு பார்த்தோம்னா 40% வரும். இந்த 40% எது எதுக்குன்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், இதுக்கு 40% டெப்ரிசியேஷன். ப்ரொஃபஷனல் புக்ஸ் ஓன்டு பை ப்ரொஃபஷனல், அதுக்கு 40% கிளைம் பண்ணலாம். அடுத்தது ஏர் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்டாக இருந்தால் அதுக்கும் 40% ஹையஸ்ட் டெப்ரிசியேஷன் கிடைக்கும். ஆயில் வெல்லாக இருந்தால் 15%. மற்றபடி ஜென்ரலாக மேலே எந்த கேட்டகரிலையும் வராமல் இருக்கக்கூடியது எல்லாமே பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 15% வரும். இன் ஜென்ரல் 15% டெப்ரிசியேஷன் ரேட். இஃப் நத்திங் இஸ் மென்ஷன் இன் ரெகார்டிங் த நேச்சர் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் இன்க்ளூடிங் மோட்டர் கார் நாட் யூஸ்டு ஃபார் ஹையரிங் பர்பஸ். நெக்ஸ்ட் இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ்க்கு 25% டெப்ரிசியேஷன் ரேட். பட் இது அக்வயர்ட் ஆஃப்டர் 31/3/1998. இந்த டெப்ரிசியேஷன் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கான ஃபார்மட் என்ன, ஒவ்வொரு பிளாக்குக்கும் தனித்தனியாக டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு WDV ரிட்டன் டவுன் வேல்யூ, புக்கில் டெப்ரிசியேஷன் போக என்ன வேல்யூ இருக்குது, WDV ஆஃப் த பிளாக் அட் த பிகினிங் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். இங்கே புக் அப்படிங்கிறது வந்து இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக நம்ம என்ன WDV இருக்கோ அதை எடுத்துக்கணும். ரிட்டன் டவுன் வேல்யூ ஆஃப் த பிளாக் அட் த பிகினிங் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் எடுத்துக்கணும். இதில் கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன அசெட் வாங்கியிருக்காங்களோ அதை ஆட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இது A+B அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் அந்த ப்ரீவியஸ் இயரில் என்ன அசெட்ஸ் விற்றுருக்காங்களோ அதனோட சேல் ப்ராசீட்ஸை மைனஸ் பண்ணணும், அதை Cன்னு எடுத்துக்கிறோம். A+B - C. இந்த A+B - C பாசிட்டிவாக இருந்ததுன்னா அங்கே ரிட்டன் டவுன் வேல்யூ அதில் டெப்ரிசியேஷன் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். நெகட்டிவாக இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த WDV A+B - Cயில் டெப்ரிசியேஷன் ரேட் என்னவோ அதை அப்ளை பண்ணி நம்ம கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் WDV ஃபார் த ஃபஸ்ட் டே ஆஃப் த நெக்ஸ்ட் இயர். இப்போ நம்ம டெப்ரிசியேஷன் போக என்ன வேல்யூ இருக்கோ இந்த டெப்ரிசியேஷனை Dன்னு எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி A+B - Cயில் இந்த டெப்ரிசியேஷன் D மைனஸ் பண்ணிட்டு வரது தான் நெக்ஸ்ட் இயர் பிகினிங்கில் ஓப்பனிங் WDVயாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எப்போ டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இங்கே மேலே பார்த்தோம்ல A+B - C நெகட்டிவாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்ல. அப்படி நெகட்டிவாக இருந்தால் என்ன அர்த்தம், Cங்கிறது சேல் ப்ராசீட்ஸ்னால் அந்த அசட்டை விற்கும்போது வர்ற அமௌண்ட்டு கூடுதலாக இருக்குது. வென் சேல் ப்ராசீட்ஸ் எக்ஸீட்ஸ் A+B ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேசஸ் அந்த பிளாக் ஆஃப் அசெட்ஸில் அதை விட சேல் ப்ராசீட்ஸ் கூட இருந்ததுன்னா த எக்ஸஸ் ஷால் பி ட்ரீட்டட் அஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அந்த இடத்துல டெப்ரிசியேஷன் போட முடியாது. அப்போ எக்ஸஸாக இருக்கிற அந்த அமௌண்ட்டை வென் C exceeds A+B, சேல் ப்ராசீட்ஸ் எக்ஸீட்ஸ் ஓப்பனிங் WDV ப்ளஸ் பர்ச்சேசஸ் ஆஃப் த பிளாக், அந்த எக்ஸஸை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்லணும். டெப்ரிசியபிள் அசெட் எல்லாத்துக்குமே கேபிட்டல் கெயின் எப்போவுமே ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ் எப்போவுமே ஷார்ட் டேர்ம் தான் சொல்லணும். when A+B - C வேல்யூ ஆஃப் பிளாக் பிஃபோர் டெப்ரிசியேஷன் பாசிட்டிவாக இருந்தாலும் அந்த பிளாக்கில் இனிமேல் அசட்டே இல்லை, எல்லா அசட்டுமே தீந்து போச்சு அப்படின்னா, த பிளாக் டஸ் நாட் ஹேவ் எனி அசட்னு இருந்தாலும் அந்த சமயத்தில் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ண மாட்டோம். அப்போ A+B - C பாசிட்டிவாக இருந்தால் அந்த அமௌண்ட்டை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ்ன்னு கொண்டு போகும். அடுத்தது அடிஷனல் டெப்ரிசியேஷன். இது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமுக்கு மட்டும்தான் அவைலபிள். அடிஷனல் டெப்ரிசியேஷன் எப்போ கிடைக்கும், எல்லா அசஸிக்குமே கிடைக்கும். அவங்க என்ன பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கணும், பிஸ்னஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி ஆர்டிக்கல் ஆர் திங், ஏதாவது ஒன்று மேனுஃபேக்சர் ஆர் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி பிஸ்னஸாக இருக்கணும். அதை தவிர
பவர் ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸாகவும் இருக்கலாம். இது அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் பிளான்ட் அண்ட் மிஷினரியில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் ரேட்டு 20%. ஒருவேளை இந்த அசட், அதாவது அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணக்கூடிய அசட்டு லெஸ் தென் 180 days யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வாங்கின அந்த வருஷத்தில் 10%, அதுக்கு அடுத்து வர நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயரில் பேலன்ஸ் 10% அடிஷ்னல் டெப்ரிசியேஷனாக கிளைம் பண்ணலாம். ஏன்னா அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் டோட்டலாக 20% இல்லை, அதனால் லெஸ் தென் 180 days யூஸ் பண்ணுறாங்க வாங்கின ப்ரீவியஸ் இயர்லனா அங்கே 10%, இமிடியட்லி சக்சீடிங் ப்ரீவியஸ் இயரில் பேலன்ஸ் 10% அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். நாட் அவைலபிள், எப்போ அவைலபிளாக இருக்காது இந்த அடிஷ்னல் டெப்ரிசியேஷன்? அசட்டை வாங்கின அதே வருஷத்துலேயே விற்றுட்டாங்கன்னா அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிடைக்காது. பவர் யூனிட், பவர் ஜென்ரேஷன் அந்த பிஸ்னஸ்க்கும் கிடைக்கும்னு பார்த்தோம்ல, அந்த பவர் யூனிட்டை ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணாங்கன்னா அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிடைக்காது. பவர் யூனிட்ஸ் ரிலேட்டடான டெப்ரிசியேஷனில் டெர்மினல் டெப்ரிசியேஷன் பேலன்சிங் சார்ஜ் முக்கியமான கான்செப்ட். அசஸி ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபாலோ பண்ணுறப்ப, பவர் யூனிட் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஸ்பெசிஃபிக் ரேட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த அசட்டை சேல் ஆர் டிஸ்கார்ட் பண்ணுறாங்க, டெமாலிஷ்ட் ஆர் டெஸ்ட்ராய்ட் இந்த ப்ரீவியஸ் இயர். அந்த கேஸில் டெர்மினல் டெப்ரிசியேஷன் பேலன்சிங் சார்ஜ் வருதான்னு நம்ம பார்ப்போம். டெர்மினல் டெப்ரிசியேஷன்னா என்ன? பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் WDV மைனஸ் சேல் வேல்யூ, WDV ஆஃப் த அசெட் மைனஸ் சேல் வேல்யூ. இப்போ சேல் வேல்யூ கம்மியாக இருக்குது, அப்போ அதனால தான் இது பாசிட்டிவ். அப்போ என்ன ஆகும்? அது மீதி இருக்க டெப்ரிசியேஷன் நம்ம டெர்மினல் டெப்ரிசியேஷனை காமிக்கிறோம். இதை பிஸ்னஸ் லாஸாக கிளைம் பண்ணிக்கலாம். பேலன்சிங் சார்ஜ் அப்படின்னா WDV ஆஃப் த அசெட் மைனஸ் சேல் வேல்யூ ஆர் ஸ்கிராப் வேல்யூ. இது நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவாக இருக்கிறப்ப அது ஃபுல்லி டேக்ஸபிள். இங்கே சேல் வேல்யூ கூடுதலாக இருக்கும், அதனால தான் அது நெகட்டிவாக இருக்குது. இது ஃபுல்லி டேக்ஸபிள். ஸோ பேலன்சிங் சார்ஜ் cannot exceed the accumulated depreciation claimed on such asset. அந்த அசெட்டில் எவ்வளவு டெப்ரிசியேஷன் இது வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்கோமோ அது எக்ஸீட் ஆகக்கூடாது. பேலன்சிங் சார்ஜ் அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன், இது வரைக்கும் அந்த அசெட்டில் அக்குமுலேட் ஆகிருக்கிற டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் கிளைம்ட் ஆன் சச் அசெட், இது விட கூடுதலாக பேலன்சிங் சார்ஜ் இருக்கக்கூடாது. பேலன்சிங் சார்ஜ் cannot exceed accumulated depreciation claimed on such asset. ஸோ பேலன்சிங் சார்ஜ் இஸ் ஃபுல்லி taxable. அடுத்தது அசட்டுடைய ஆக்சுவல் காஸ்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இன்கர் பண்ணியிருக்கோம் அந்த அசட்டை வாங்குறதுக்கு? அந்த அசட் அக்விசிஷன் பண்ணுறதுக்காக டைரெக்டாக இன்கர் பண்ண எந்த ஒரு எக்ஸ்பென்சஸும் காஸ்ட் ஆஃப் அசட்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அந்த அசட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோமோ நெசசரி டு மேக் இட் ரெடி டு யூஸ், அண்ட் அசட்டுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ண எக்ஸ்பென்சஸ் எல்லாமே காஸ்ட் ஆஃப் அசட்ஸில் இன்க்ளூட் ஆகணும். இப்போ அசட்டை வாங்குறப்ப ஒரு பர்சனுக்கு ஒரு நாளில் கேஷில் பேமெண்ட் பண்ணுறாங்க 10,000க்கு மேலே அப்படின்னா அந்த பேமெண்ட்டை டெப்ரிசியேஷன், தட் இஸ் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த அசட்டில் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சச் பேமெண்ட் ஷால் பி இக்னோர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆக்சுவல் காஸ்ட். ஏன்னா ஆக்சுவல் காஸ்ட்டை பேஸ் பண்ணி தானே நம்ம டெப்ரிசியேஷன் கேல்குலேஷன் பண்ணுறோம். அதனால் பேமெண்ட் மேட் டு எ பர்சன் இன் எ டே இன் கேஷ் எக்ஸீட்ஸ் 10,000 ஆயிருந்தால் அந்த பேமெண்ட்டை ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த அசட்டில் கன்சிடர் பண்ணக்கூடாது, இக்னோர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன். இப்போ டெப்ரிசியேஷனை நம்ம கிளைம் பண்ணுறோம், டிடக்ஷனாக மைனஸ் பண்ணுறோம், பட் போதுமான அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் இல்லை அதை மைனஸ் பண்ணுற அளவுக்கு. அப்போ அந்த அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன் சொல்லி அதை நெக்ஸ்ட் இயர்னு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இன்டெஃபினிட் பீரியடுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அண்ட் கேன் பி செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் எனி இன்கம். கேஷுவல் இன்கம் சேலரிஸை தவிர வேறு எந்த இன்கமில் வேணாலும் அடுத்தடுத்து வர வருஷத்தில் இந்த அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷனை நம்ம செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இன்டெஃபினிட் பீரியடுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பிஸ்னஸ் நடக்காமல் இருந்தால் கூட இந்த அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷனை பின்னாடி எப்போ வேணாலும் நம்ம செட் ஆஃப் பண்ணிக்க முடியும் இன்டெஃபினிட் பீரியடுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு. இப்போ இந்த செட் ஆஃப் பண்ணுறப்ப இதுக்கான ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பண்ணணும்னா கரண்ட் இயருடைய டெப்ரிசியேஷனை செட் ஆஃப் பண்ணிடணும் பிஸ்னஸ் இன்கமில். அடுத்தது ப்ராட் ஃபார்வர்டு பிஸ்னஸ் லாஸ் இருந்ததுன்னா, போன வருஷத்துலேருந்து வந்த ப்ராட் ஃபார்வர்டு பிஸ்னஸ் லாஸ் இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணணும். இதுதான் ஆர்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெப்ரிசியேஷன் இன் கேஸ் ஆஃப் அமல்கமேஷன், டிமெர்ஜர், சக்சஷன். அமல்கமேஷன் ஆகும்போதோ, ரெண்டு பிஸ்னஸ் ஒன்றாகும்போதோ, அல்லது டிமெர்ஜர், ஒரு பிஸ்னஸ்லேருந்து ஒரு யூனிட் மட்டும் தனி கம்பெனியாக உருவாகும் போதோ, அல்லது ஒரு பிஸ்னஸை இன்னொருத்தர் சக்சஷனாக தொடர்ந்து நடத்துகிறப்ப இந்த கேஸில் டெப்ரிசியேஷன் எப்படி சார்ஜ் பண்ணணும்? அப்போர்ஷன் இன் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் விச் த அசெட் வாஸ் யூஸ்டு பை தம். இந்த டெப்ரிசியேஷனை கேல்குலேஷன் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸை எப்போ அமல்கமேட் அல்லது டிமெர்ஜர் அல்லது சக்சஷன் நடந்ததோ அந்த பீரியடுக்கு முன்னாடி பின்னாடின்னு வச்சுட்டு, முன்னாடி யார் முன்னாடி இருந்த பிஸ்னஸில் அவங்க அந்த நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த டெப்ரிசியேஷனும், பின்னாடி சக்ஸஸர் எத்தனை டேஸ் அந்த
ப்ரீவியஸ் இயரில் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அசட்டை, அந்த டெப்ரிசியேஷன் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெப்ரிசியேஷன் அப்போர்ஷன் இந்த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் விச் த அசட் வாஸ் யூஸ்டு பை தம். நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச். சயின்டிஃபிக் ரிசர்ச் ரிலேட்டடாக எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணினதை டிடக்ஷனை அலோவ் பண்ணுவாங்க செக்ஷன் 35ல். அந்த ரிசர்ச்சை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று பிஸ்னஸே ரிசர்ச் பண்ணுறது, இன்ஹவுஸ் ரிசர்ச், அப்படி இல்லைன்னா வேறு இன்ஸ்டிடியூஷன் மூலமாக ரிசர்ச் பண்ணுறப்ப. ஸோ இந்த 2 ஹெட்டிங்கில் டிடக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்ஹவுஸ் ரிசர்ச்சில் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தால், இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் ரிலேட்டடாக இன்ஹவுஸ் அவங்களே ரிசர்ச் பண்ணுறாங்க, அதில் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்கர் பண்ணியிருந்தால் இட் இஸ் அலோட் அஸ் டிடக்ஷன். எந்த வருஷம் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்காங்களோ அதில் டிடக்ஷன் கிடைக்கும். ஒருவேளை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஹவுஸ் ரிசர்ச்சில் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக இன்கர் பண்ணியிருந்தால் அது இந்த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ்க்கு முந்தின 3 வருஷத்தில் 3 years இமீடியட்லி பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் எவ்வளவு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்காங்களோ அதை டிடக்ஷனாக அலோவ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் கமென்ஸ் ஆன அந்த வருஷத்தில் ஷால் பி அலோட் அஸ் டிடக்ஷன் இந்த இயர் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். பட் அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெசிஃபைடு தட் இஸ் ப்ரிஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி சர்டிஃபை பண்ணியிருக்கணும். அது என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறதும் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. என்னென்னா இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் என்கேஜ் ஆகிருக்கக்கூடிய எம்ப்ளாயிக்கு பே பண்ணக்கூடிய சேலரி, இதில் சேலரி மட்டும்தான், பெர்குசைட் இதில் சேரக்கூடாது. பெர்குசைட்டை டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியாது. இன்னொன்று சயின்டிஃபிக் ரிசர்ச் ரிலேட்டடாக மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா இந்த 2 ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கர் பண்ணியிருந்தா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தின 3 வருஷத்தில் இன்கர் பண்ணினது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இயரில் டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். இன்ஹவுஸ் ரிசர்ச்லேயே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருந்தா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக இன்கர் பண்ணியிருக்காங்க. அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் ரிலேட்டட் டு த பிஸ்னஸ் ஆஃப் த அசஸியாக இருக்கணும். இது 100% டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் எந்த வருஷம் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்காங்களோ. பட் இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதர் தேன் லேண்டுக்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருந்தால் இதுக்கு டிடக்ஷன் கிடைக்காது. கொஸ்டினில் கேட்குறப்ப இந்த மாதிரி பாயிண்ட் ட்விஸ்ட் வைப்பாங்க, அதனால் அதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருந்தா டியூரிங் 3 years இமீடியட்லி ப்ரிசீடிங் த இயர் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தின 3 வருஷத்தில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது இன்கர் பண்ணியிருந்தா, இங்கேயுமே லேண்டை தவிர அதர் தேன் லேண்ட் எனி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருந்தா இதை டீம்டு டு ஹேவ் பின் இன்கர்ட் இன் த இயர் இன் விச் த பிஸ்னஸ் கமென்ஸ்டு. எந்த இயரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கோ அந்த இயரில் தான் அது இன்கர் பண்ணினதா அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அலோட் அஸ் டிடக்ஷன் இன் தட் இயர். இந்த டிடக்ஷன் 35 செக்ஷனில் டிடக்ஷன் கிளைம் பண்ணுறப்ப 32 செக்ஷனில் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. ஸோ டிடக்ஷன் அலோட் இன் ப்ரீவியஸ் இயர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணதை இங்கே செக்ஷன் 35ல் இங்கே டிடக்ஷனாக கிளைம் பண்ணினாங்கன்னா அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் டு அசட் எந்த அசட்டோ அதுக்கு டெப்ரிசியேஷன் செக்ஷன் 32ல் கிடைக்காது. அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து அவுட் சைட் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக ரிசர்ச் பண்ணுறப்ப அங்கே டிடக்ஷன் கிடைக்கும். பட் இது ஓல்டு ரிஜிம்க்கு மட்டும்தான் கிடைக்கும். அவுட் சைட் இன்ஸ்டிடியூஷன் ரிசர்ச் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இவங்க பேமெண்ட் பண்ணி அது மூலமாக ரிசர்ச் பண்ணுறப்ப ரிசர்ச் த்ரூ அவுட் சைட் இன்ஸ்டிடியூஷன். இப்போ பேமெண்ட் டு நேஷனல் லெபரட்டரி, யூனிவர்சிட்டி, ஐஐடி ஆர் ஸ்பெசிஃபைடு பர்சன், இது என்ன பர்பஸ்க்காக அவங்க பே பண்ணியிருந்தா டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். சயின்டிஃபிக் ரிசர்ச், இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் இவங்க அண்டர்டேக் பண்ணியிருக்கணும். பட் அது அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணின ப்ரோக்ராம் ப்ரிஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி அப்ரூவ் பண்ணினதாக இருக்கணும். பட் இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் வெதர் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் ஆர் நாட், பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் இவங்க அதுக்கு பேமெண்ட் பண்ணியிருந்தால் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது பேமெண்ட் டு அ நோட்டிஃபைடு ரிசர்ச் அசோசியேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணின ஒரு ரிசர்ச் அசோசியேஷன் அல்லது ஒரு அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி, காலேஜ் ஆர் எனி அதர் இன்ஸ்டிடியூஷன், அப்ரூவ் பண்ண ஏதாவது இன்ஸ்டிடியூஷன், இதுக்கு அவங்க பேமெண்ட் பண்ணியிருந்தா அந்த பேமெண்ட் ரிலேட்டட் டு சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக இருக்கலாம் அல்லது ரிசர்ச் இன் சோஷியல் சயின்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச்சாக இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸும் அவங்க டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும், அது பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இருந்தாலும் இல்லைனாலும். இன்னொன்று, எனி பேமெண்ட் டு அன் அப்ரூவ்டு இந்தியன் கம்பெனி. அப்ரூவ்டு இந்தியன் கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க, அதனுடைய மெயின் ஆப்ஜெக்ட், இந்த கம்பெனியுடைய மெயின் ஆப்ஜெக்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். இங்கே சயின்டிஃபிக் ரிசர்ச் அவங்க அந்த பர்பஸ்க்காக இந்த பேமெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் வெதர் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் ஆர் நாட் இருக்கலாம், பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவுட் சைடு ரிசர்ச், அதாவது இன்ஹவுஸ் ரிசர்ச்சாக இல்லாமல் பேமெண்ட் த்ரூ அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவுட் சைடு இன்ஸ்டிடியூஷன், ரிசர்ச் த்ரூ அவுட் சைடு இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதுக்கு பேமெண்ட் பண்ணினா அதுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். அது என்னங்கிறது இப்போ பார்த்தோம். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அடுத்தது இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக வாங்கின கேபிட்டல் அசட்டை பின்னாடி சேல் பண்ணுறப்ப எப்படி ட்ரீட் பண்ணணும்? இது 2 விதமாக பார்க்கலாம். சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக வாங்கின அசட்டை வேற எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணாமல் சேல் பண்ணியிருக்கலாம், அல்லது சயின்டிஃபிக் ரிசர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேற ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு சேல் பண்ணியிருக்கலாம். இந்த 2 கேட்டகரியில் பார்க்க போகிறோம். வித்தவுட் ஹேவிங் பீன் யூஸ்டு ஃபார் அதர் பர்பஸ், வேற எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணாமல் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சேல் பண்ணுறப்ப சேல் கன்சிடரேஷன், இந்த அசட்டை விற்கிறதுனால, சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணின அசட்டை விற்கிறதுனால வர சேல் கன்சிடரேஷனில் அந்த அசட்டுடைய காஸ்ட் எந்த அளவுக்கு வருமோ அது மட்டும் பிஸ்னஸ் இன்கமாக எந்த இயரில் சேல் பண்ணுறாங்களோ அந்த இயரில் ட்ரீட் பண்ணிக்கிறோம். சேல் கன்சிடரேஷன் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் சச் அசட், அந்த அசட்டுடைய காஸ்ட் அளவுக்கு சேல் கன்சிடரேஷன் அமௌண்ட்டை பிஸ்னஸ் இன்கமாக சேல் பண்ணுற இயரில் எடுத்துக்கணும். அப்போ காஸ்ட்டை விட கூடுதலாக இருக்கிற சேல் கன்சிடரேஷன் இது டாக்ஸபிள் அஸ் கேபிட்டல் கெயின். ஒரிஜினல் காஸ்ட்டை விட சேல் கன்சிடரேஷன் எந்த அளவுக்கு எக்ஸஸாக இருக்கோ அது கேபிட்டல் கெயினாக டாக்ஸபிள் ஆகும். சப்போஸ் அதுக்கு இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அப்ளை ஆச்சுன்னா அது இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனாக எடுத்துக்கணும். ஸோ இந்த கேஸு பிஸ்னஸ் கண்டினியூஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிஸ்னஸ் ஒருவேளை அப்போ நடக்கலை, பிஸ்னஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, பிஸ்னஸ் இஸ் நாட் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த வருஷத்தில், சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ண அசட்டை சேல் பண்ணுற வருஷத்தில், அப்படி இருந்தாலும் இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள். அடுத்தது இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ண கேபிட்டல் அசட்டை வேற ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேல் பண்ணியிருந்தா, ஆஃப்டர் பீயிங் யூஸ்டு ஃபார் அதர் பர்பஸ், இந்த கேஸில் சேல் கன்சிடரேஷன், இந்த அசட்டை வித் சேல் கன்சிடரேஷனை ரெலவெண்ட் பிளாக் ஆஃப் அசட்ல இருந்து மைனஸ் பண்ணிடணும். ஸோ இந்த அசட்டை, சயின்டிஃபிக் ரிசர்ச் அசட்டை நார்மல் பிஸ்னஸ் அசட்டாக கன்வர்ஷன் பண்ணுற சமயத்தில் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் நில்லுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த அசட்டை வாங்கும்போதே இது சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணதுனால 100% டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டோம். அதனால காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் நில்லுன்னு எடுத்துக்கணும் அந்த ரெலவெண்ட் பிளாக்ல கன்வர்ஷன் ஆகிற சமயத்தில். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ். இதுக்கு டிடக்ஷன் செக்ஷன் 35 ADயில் கிடைக்கும். இது அவைலபிள் அண்டர் ஓல்டு ரெஜிம். ஒருவேளை கம்பெனியாக இருந்ததுன்னா அசசி, அதாவது யாருக்கு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிளோ அந்த அசசிஸ்க்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் இந்த டிடக்ஷன் கிடைக்கும். பட் கம்பெனியாக இருக்கிறப்ப the company would not be eligible for deduction under section 35 AD. The specified business deduction 35 ADயில் ஒரு கம்பெனிக்கு எந்த சமயத்தில் கிடைக்காது, எலிஜிபிலிட்டி இருக்காது அப்படின்னா செக்ஷன் 115 BAA 115 BAB இந்த ஆப்ஷன் கம்பெனி எடுத்திருந்தா கம்பெனிக்கு 35 AD டிடக்ஷன் கிடைக்காது. இங்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக பண்ணின, தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ண அமௌண்ட்டு டிடக்ஷனாக கிடைக்கும், 100% கிடைக்கும். பட் இதில் எதெல்லாம் எக்ஸ்க்ளூடட்? லேண்டுக்காக பேமெண்ட் பண்ணியிருந்தா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தாலும் டிடக்ஷன் கிடைக்காது. அதே மாதிரி குட்வில், எனி அதர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுக்காக பே பண்ணதெல்லாம் எக்ஸ்க்ளூஷன், இது டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியாது. அதோட கேஷ் பேமெண்ட் 10,000க்கு மேலே ஒரு நாளில் எக்ஸ்பெண்டிச்சருக்காக பே பண்ணியிருந்தா அதுவும் டிஸ்அலோட், அதுவும் கிளைம் பண்ண முடியாது, டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியாது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரியார் டு கமன்ஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருந்தா அது எந்த இயரில் கமன்ஸ்மெண்ட் ஆகுதோ பிஸ்னஸ் அந்த இயரில் டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். பட் அதில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு, இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை புக்கில் கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கணும். செக்ஷன் 35 ADயில் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் இங்கே டிடக்ஷன் 35 AD கிளைம் பண்ணிட்டோம்னா அந்த கேபிட்டல் அசட்டுக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. அடுத்தது ஒரு முக்கியமான ப்ரொவிஷன், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அமார்டைசேஷன் பண்ணுற ப்ரொவிஷன். இது இந்தியன் கம்பெனி அல்லது ரெசிடென்ட் நான் கார்பரேட் அசசிக்கு அப்ளிகபிள். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சரில் எவ்வளவு டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். டோட்டல் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன், மேக்ஸிமம் அமௌண்ட் டோட்டல் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸில் எவ்வளவு மேக்ஸிமம் அமௌண்ட் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷனுங்கிறது முதல்ல கொடுக்குறாங்க. இதில் கம்பெனிக்கு அதர் தென் கம்பெனிக்குன்னு 2 விதமாக பிரிக்கிறோம். கம்பெனி இல்லாத அசசிங்கிறப்ப ரெசிடென்ட் அசசி, நான் கார்பரேட் ரெசிடென்ட் அசசி, இவங்களுக்கு 5% ஆஃப் த காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட், காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்டில் 5%. ஒருவேளை இந்தியன் கம்பெனியாக இருக்காங்க அசசி, அந்த கேஸில் 5% ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆர் கேபிட்டல் எம்ப்ளாய்டு விச் எவர் இஸ் ஹையர்னு எடுக்கணும். கம்பெனிங்கிறப்ப அந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டும் சேர்த்துக்கணும். 5% ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆர் கேபிட்டல் எம்ப்ளாய்டு விச் எவர் இஸ் ஹையர். இந்த அமௌண்ட் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். இந்த டிடக்ஷன் எப்படி கிளைம் பண்ணுறது? இந்த எலிஜிபிள் அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்த்துட்டோம். இந்த அமௌண்ட்டை 1/5 5 வருஷத்துக்கு ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக எவ்ரி இயர் கிளைம் பண்ணிக்கலாம். 1/5 ஆஃப் த டோட்டல் எலிஜிபிள் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் அலோட் இன் 5 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட். எந்த இயர்லேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இயர்லேருந்து 5 இயர்ஸ்க்கு கண்டினியூஸாக கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ரெக்கவரி ஆஃப் பேட் டெப்ட். பேட் டெப்ட் ரெக்கவரி ஆகிறப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும்?
அமௌண்ட் ரெக்கவர்டு, எவ்வளவு பேட் டெப்ஸ் அமௌண்ட் ரெக்கவர் பண்ணியிருக்கோமோ அதில் ஒரு அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். அந்த அமௌண்ட் என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா, பேட் டெப்ட் ஆல்ரெடி கிளைம் பண்ணியிருப்பாங்கல்ல, பேட் டெப்ஸை கிளைம்டு மைனஸ் பேட் டெப்ஸ் அலோடஸ் டிடக்ஷன். இவங்க கிளைம் பண்ண அமௌண்ட்டு அதில் ஆல்ரெடி அலோடஸ் டிடக்ஷன், இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு இன்னமும், அதாவது கிளைம் பண்ணதில் இன்னும் டிடக்ஷனாக அலோவ் பண்ணாததை இங்கே டிடக்ஷனாக கிளைம் மைனஸ் பண்ணிக்கிறோம், லெஸ் பண்ணிக்கிறோம், டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கிறோம். மீதி இருக்கிறது டாக்ஸபிள் பேட் டெப்ட் ரெக்கவரி. இது பிஸ்னஸ் கண்டினியூஷனாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பிஸ்னஸை டிஸ்கண்டினியூ ஆனாலும் இது டாக்ஸபிள் அண்டர் PGBP. அடுத்தது ஜென்ரல் டிடக்ஷன். இப்போ ஸ்பெசிஃபிக் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் தனித்தனியாக பார்த்தோம். அப்படி இல்லாமல் பொதுவாக ஜென்ரல் டிடக்ஷனில் செக்ஷன் 37 இது கிளைம் பண்ணிக்க முடியும். செக்ஷன் 30 36 வரைக்கும் கவர் ஆகாததெல்லாம் இங்கே கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கான கண்டிஷன் என்ன? பிஸ்னஸ்க்காக பண்ணின எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸ்பெண்டட் ஹோல்லி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி, முழுக்க முழுக்க பிஸ்னஸ்க்காக மட்டும், ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், அதுக்காக பண்ண எக்ஸ்பென்சஸாக இருக்கணும். இது ரியல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கணும், நோஷனலாக இருக்கக்கூடாது, எஸ்டிமேட்டடாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இன்கர் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் ரியல் எக்ஸ்பென்சஸாக இருக்கணும். ப்ரீவியஸ் இயரில் இன்கர் பண்ணியிருக்கணும் அந்த எக்ஸ்பெண்டிச்சர். அது பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கக்கூடாது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கக்கூடாது, அண்ட் லீகல் லாஃபுல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கணும். இதில் சில சின்ன சின்ன பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டு. CSR, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸ்பெண்டிச்சர், இது டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் இன் த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், அதனால் இது டிஸ்அலவுடு. அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இன் சாவனிஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய சாவனிஸில் அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுறதுக்காக பேமெண்ட் பண்ணியிருந்தா அந்த எக்ஸ்பென்சஸை டிடக்ஷனாக இங்கே கிளைம் பண்ண முடியாது PGBPயில். அடுத்தது இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது பர்சனல், அதனால் பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் நாட் அலோட் இல்லையா, அதனால் இது PGBPயில் டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியாது. பட் ஃபீஸ் பெய்டு ஃபார் டேக்ஸ் ஆடிட் அல்லது கன்சல்டேஷன் ஃபீஸ் பெய்டு ஃபார் இன்கம் டேக்ஸ், இதெல்லாம் டிடக்ஷனாக அலோவ் பண்ணுவாங்க. இன்டைரக்ட் டேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பே பண்ணியிருந்தால் இட் இஸ் அலோட் அஸ் டிடக்ஷன். Penalty levied for breach of contract is allowed. However, penalty levied for breach of law is not allowed. இந்த மாதிரி பாயிண்ட் அடிக்கடி கொஸ்டினில் கேட்பாங்க. ஒரு கான்ட்ராக்டை பிரீச் ஆயிடுச்சு, அதனால் ஒரு பெனல்ட்டி பே பண்ணுறோம் அப்படின்னா அதை டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். பட் லீகலாக செய்ய வேண்டிய, சட்டப்படி செய்ய வேண்டிய ஒன்று செய்யாமல் விட்டுட்டாங்க, அதுக்காக பெனல்ட்டி கட்டியிருக்காங்க. ஃபார் பிரீச் ஆஃப் லா பெனல்ட்டி பே பண்ணியிருந்தா இட் இஸ் நாட் அலோட் அஸ் டிடக்ஷன் அண்டர் PGBP. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்அலோட் எக்ஸ்பெண்டிச்சர். செக்ஷன் 40A. இதில் நான் டிடக்ஷன் ஆர் நான் பேமெண்ட் ஆஃப் TDS. அமௌண்ட் பெய்டு ஆர் கிரெடிட்டட் ஆன் விச் TDS நாட் டிடக்டட் ஆர் டிடக்டட் பட் நாட் டெபாசிட்டட் ஆன் ஆர் பிஃபோர் த டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ITR. TDS எங்கெங்கெல்லாம் டிடக்ட் பண்ணணுமோ அது பண்ணாமல் இருந்தாலோ, அல்லது டிடக்ட் பண்ணிவிட்டு அதை கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணாமல் இருந்தாலோ, இது ITR ஃபைல் பண்ண வேண்டிய டியூ டேட்டு, அந்த டேட் அல்லது அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் அந்த கேஸில் எந்த எக்ஸ்பெண்டிச்சர் இவங்க இன்கர் பண்ணி அதுக்கு TDS பிடிக்காமல் விட்டுருக்காங்க அல்லது TDS பிடிச்சிட்டு கவர்மெண்ட்டுக்கு கட்டாமல் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த அமௌண்ட்டுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. பட் அதில் எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்அலோட் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இந்த அமௌண்ட்டு பே பண்ணினது, TDS டிடக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு, அதுதானே இவங்களுக்கு எக்ஸ்பென்ஸாக கிளைம் பண்ணுறாங்க எங்கள் பிஸ்னஸில். அது ஒரு நான் ரெசிடென்ட் அல்லது ஃபாரின் கம்பெனிக்கு பே பண்ணின அமௌண்ட்டு, அதில் TDS பிடிக்காமலோ அல்லது பிடிச்சதை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணாமலோ இருந்தால் 100% எக்ஸ்பெண்டிச்சரும் ஃபுல்லி டிஸ்அலோட். 100% ஆஃப் த அமௌண்ட் பெய்டு ஆர் கிரெடிட்டட் டிஸ்அலோட் இன் த ப்ரீவியஸ் இயர். இது ரெசிடென்ட் பர்சனுக்கு பே பண்ணுற அமௌண்ட்டாக இருந்தால், TDS பிடிக்காமல் இருந்தாலோ அல்லது பிடிச்சதை கட்டாமல் இருந்தாலோ, அந்த டோட்டல் அமௌண்ட்டில் 30% என்ன அமௌண்ட்டு பே பண்ணுறாங்க அல்லது கிரெடிட் பண்ணுறாங்களோ அதில் 30% மட்டும் டிஸ்அலோட் இன் த ப்ரீவியஸ் இயர். இப்போ டிஸ்அலோட் ஆன அமௌண்ட்டு, இப்போ இங்கே டிஸ்அலோட் ஆன அமௌண்ட்டு பின்னாடி டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். எந்த வருஷத்தில் இந்த TDS பே பண்ணுறாங்க, டிடக்ட் பண்ணிவிட்டு அதை பே பண்ணாமல் இருந்தால் எப்போ ஆக்சுவலாக பே பண்ணுறாங்களோ அந்த இயரில் இந்த 100% டிஸ்அலோட் ஆனது நான் ரெசிடென்ட் கேசஸில், 30% டிஸ்அலோட் ஆனது ரெசிடென்ட் கேசஸில் இட் இஸ் அலோட் அஸ் டிடக்ஷன் இன் த இயர் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் TDS. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன், செக்ஷன் 40A3, கேஷ் பேமெண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 10,000. 10,000க்கு மேலே ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பேமெண்ட் பண்ணுறப்ப அது கேஷில் பண்ணியிருந்தால் அதை டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியாது. அந்த பாயிண்ட்டு தான் இங்கே பார்க்க போகிறோம். எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பேமெண்ட் ஆர் அக்ரிகேட் ஆஃப் பேமெண்ட், ஒரு பர்சனுக்கு ஒரு நாளில் பே பண்ண அமௌண்ட்டு 10,000க்கு மேலே இருக்குது, பட் அது கேஷில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் டிஸ்அலவுடு. அதர்வைஸ் தேன் பை அக்கௌண்ட் பேயி செக். அதில் சொன்ன ப்ரிஸ்கிரைப்டு மோடை தவிர அப்படிங்கிறாங்க. அப்படி இந்த ப்ரிஸ்கிரைப்டு மோடெல்லாம் தவிர அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ்னு ஷார்ட்டாக சொல்லலாம்.
இப்போ என்னென்ன மாடலாம் அவங்க ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அக்கௌண்ட் பேய் செக். கொஸ்டினில் சமயத்தில் எப்படி கொடுப்பாங்கன்னா, கிராஸ்டு செக் அப்படின்னு கொடுக்காம வெறும்ன பேரர் செக் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம், அல்லது வெறும்ன சிம்பிளி கிராஸ்டு செக்னு கொடுத்துருக்கலாம். பட் அக்கௌண்ட் பேயி செக்காக இருக்கணும். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டினில் ரீட் பண்ணுறப்ப அது கிராஸ்டு செக்னு கொடுத்துருக்காங்களா, அக்கௌண்ட் பேயி கிராஸ்டு செக்னு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஸோ அக்கௌண்ட் பேயி கிராஸ்டு செக்காக இருக்கணும், அல்லது டிடியாக இருக்கணும், அல்லது எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சிஸ்டம் இசிஎஸ், அல்லது வேறு ஏதாவது ப்ரிஸ்கிரைப்டு மோடு. ப்ரெஸ்கிரைப்டு மோட்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ் இது எல்லாமே இதில் வரும். நெஃப்ட், யூபிஐ, பீம், ஆதார் பே இதில் எது வேணாலும் இருக்கலாம். பட் கேஷாக இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே ஷார்ட்டாக சொல்ல வராங்க. பட் இதுக்கும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. தவிர்க்க முடியாத சில சுச்சுவேஷன்ஸில் அல்லது சில பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு பே பண்ணுற அமௌண்ட் எல்லாம் கேஷில் இருக்கலாம். அது எக்ஸப்ஷன்ஸ் ரூல் 6DDயில் வரும். நோ டிஸ்அலவன்ஸ் இஃப் பேமெண்ட் மேடு டு. இந்த 10,000க்கு மேலே கேஷாக பே பண்ணினாலும் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். அந்த எக்ஸப்ஷன் என்னென்ன அப்படின்னா, இந்த பேமெண்ட் மேடு டு பேங்க், எல்ஐசி ஆர் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். பேங்க்குக்கோ எல்ஐசிக்கோ கவர்மெண்ட்டுக்கோ பே பண்ணதாக இருக்கலாம், அல்லது புக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸாக இருக்கலாம், புக் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்னொன்று எம்ப்ளாயிக்கோ அல்லது லீகல் ஹேருக்கோ பேமெண்ட் பண்ணுறப்ப கிராஜுவிட்டி, காம்பன்சேஷன் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுற அமௌண்ட் மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் கேஷில் பே பண்ணலாம். பேமெண்ட் மேட் ஆன் அ டே ஆன் விச் த பேங்க் க்ளோஸ் டியூ டு ஹாலிடே ஆர் ஸ்ட்ரைக். பேங்க் ஹாலிடேனால க்ளோஸ் ஆகிருக்கு அல்லது ஸ்ட்ரைக்னால க்ளோஸ் ஆகிருக்கு, அந்த டேட்டில் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் இட் இஸ் அலோட் அஸ் டிடக்ஷன். அடுத்தது அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூசர் அல்லது கல்டிவேட்டர், க்ரோயர், ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸாக இருக்கலாம், அல்லது ஃபாரஸ்ட் ப்ராடக்ட், ஃபிஷ், அப்பிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் இது ரிலேட்டடாக இவங்களுக்கு பே பண்ணுறப்ப இங்கே 10,000 அப்படிங்கிற கேஷ் லிமிட் எல்லாம் வராது. அதே மாதிரி ஆத்தரைஸ்டு டீலர் அல்லது மணி சேஞ்சர் இங்கே ஃபாரின் கரன்சி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கேஷ் பேமெண்ட் பண்ணுறப்ப அங்கேயும் இங்கே 10,000 லிமிட்டு வராது. இதை தவிர ஒரு வில்லேஜில் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம், அங்கே பேங்க் ஃபெசிலிட்டியே இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துலையும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வராது. அங்கேயும் கேஷில் 10,000க்கு மேலே பே பண்ணலாம். அது அலோட் அஸ் டிடக்ஷன். அடுத்தது செக்ஷன் 43B. இந்த செக்ஷன் என்ன அப்படின்னா, சில எக்ஸ்பெண்டிச்சர் ஆக்சுவலாக பே பண்ணினா மட்டும்தான், பேமெண்ட் பேசிஸில் அல்லது கேஷ் பேசிஸில் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் டிடக்ஷனாக அலோவ் பண்ணுவாங்க. அதில் சில இது முக்கியமானது பார்க்கலாம். எனி சம் பேயபிள் பை வே ஆஃப் டேக்ஸ், டியூட்டி, செஸ், ஃபீ எக்ஸெட்ரா இந்த மாதிரி பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாம் ஆக்சுவலாக பேமெண்ட் பண்ணினா தான் டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். எம்ப்ளாயீஸ்க்கு போனஸோ கமிஷனோ ஆக்சுவலாக பே பண்ணியிருக்கணும், அப்போ தான் டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். அண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் பேங்க்கில் வாங்கியிருக்கிற லோன் அல்லது பாரோயிங்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக பே பண்ணினா தான் டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். அண்ட் லீவ் என்கேஷ்மெண்ட்டும் ஆக்சுவலாக பேமெண்ட் பேசிஸில் தான் டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைஸ் இவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறப்ப எனி சம் பேயபிள் பை த அசஸி டு எ மைக்ரோ ஆர் ஸ்மால் என்டர்பிரைஸ். இதில் மீடியம் வராது. இந்த பாயிண்ட்டை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். கொஸ்டினில் ட்விஸ்ட் வைக்கிறப்ப மைக்ரோ, மீடியம், ஸ்மால் என்டர்பிரைஸ் அப்படிங்கிற அந்த ஆக்டில் கவர் ஆகக்கூடியதுன்னு இங்கே வரும். பட் இங்கே இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஒன்லி டு மைக்ரோ ஆர் ஸ்மால் என்டர்பிரைஸ், மீடியம் கிடையாது. மைக்ரோ ஆர் ஸ்மால் என்டர்பிரைஸுக்கு அசஸி ஒரு பேமெண்ட் பண்ணுறப்ப அது டிடக்ஷனாக கிளைம் பண்ணணும்னா ஆக்சுவல் பேமெண்ட் சமயத்தில் தான் அது டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். பட் இட் கேன் பி அலோட் ஆன் அக்ரூவல் பேசிஸ் only if the payment is within the time mandated. Section 15 of MSMED Act. இதில் சொல்லியிருக்கிற டைமுக்குள்ளே அவங்க பே பண்ணியிருந்தால் அக்ரூவல் பேசிஸில் அதை கிளைம் பண்ணிக்கலாம். இதில் டைம் வந்து ஆக்சுவலாக அந்த குட்ஸோ சர்வீசஸோ ரெண்டர் பண்ண அந்த 15 டேஸ்க்குள்ளே அப்படிங்கிற டைம் லிமிட் இருக்கும். பட் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அங்கே அந்த அக்ரிமெண்ட் டேட்டு வரலாம். பட் அதுவுமே மேக்ஸிமம் 45 டேஸ்க்கு எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ப்ரொவிஷன் இங்கே அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் செக்ஷன் 44AA, கம்பல்சரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். யாரெல்லாம் கம்பல்சரியாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்? நோட்டிஃபைடு ப்ரொஃபஷன், குறிப்பிட்ட ப்ரொஃபஷன் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களாம் கண்டிப்பாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அது என்னென்ன ப்ரொஃபஷன் அப்படின்னா, லீகல், மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சரல், அக்கௌண்டன்சி, டெக்னிக்கல் கன்சல்டன்சி, இன்டீரியர் டெக்கரேஷன், வேறு ஏதாவது ப்ரொஃபஷன் நோட்டிஃபை பண்ணியிருந்தா அது ஃபிலிம் ஆர்டிஸ்ட், ஐடி ப்ரொஃபஷனல் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களுடைய கிராஸ் ரிசிப்ட்ஸு 1,50,000க்கு மேலே எக்ஸீட் ஆகி இருந்தா அது எந்த இயரில் அப்படின்னா, இன் ஆல் 3 years இமிடியேட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின 3 இமிடியேட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின 3 ப்ரீவியஸ் இயர்ஸில் எல்லா இயர்லேயுமே 1,50,000க்கு மேலே அவங்க கிராஸ் ரிசிப்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அசஸி அதர் தேன் அபோவ் மென்ஷன், இங்கே மேலே சொல்லியிருந்த நோட்டிஃபைடு ப்ரொஃபஷன்ஸை தவிர மற்ற அசஸிஸ் எல்லாருக்கும் அவங்கள இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃபாக இருக்கும்போது, அசஸிஸ் அதர் தேன் நோட்டிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ், அதில் இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப், அதர் தேன் இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப்னு 2 கேட்டகரி பிரிக்கிறாங்க. இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப்க்கு இன்கம் கிரேட்டர் தேன் 2,50,000 இருந்தால் அல்லது டேர்ன் ஓவர் கிரேட்டர் தேன் 25 lakhs இருந்ததுன்னா அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்.
இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் தவிர மற்ற அசஸீஸ் எல்லாருக்கும் இன்கம் 1,20,000 எக்ஸீட் ஆகியிருந்தா அல்லது டேர்ன் ஓவர் 10 lakhsக்கு மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும். பட் இதெல்லாம் எப்போ சொல்கிறாங்க? இன் எனி ஒன் ஆஃப் த 3 years இமீடியட்லி ப்ரிசீடிங் த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின 3 ப்ரீவியஸ் இயர்ஸில் ஏதாவது ஒரு வருஷத்தில் இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகி இருந்தால் அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன், டேக்ஸ் ஆடிட். செக்ஷன் 44AB. யாரெல்லாம் டேக்ஸ் ஆடிட் பார்க்கணும்? டு கெட் தர் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டட் பை எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இவங்க டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டும் ஃபர்னிஷ் பண்ணோம் எலக்ட்ரானிக்கலாக. இந்த டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஃபர்னிஷ் பண்ண வேண்டிய டேட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய டியூ டேட்டுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி இன் அ ஸ்பெசிஃபைட் ஃபார்ம். டேக்ஸ் ஆடிட் ஃபார்மில் 1 month ப்ரியார் டு த டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணி டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். இந்த டேக்ஸ் ஆடிட் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஸ்னஸ் நடத்துகிறவங்களுக்கு டேர்ன் ஓவர் அல்லது கிராஸ் ரிசீப்ட்ஸ் அல்லது சேல்ஸு greater than 100 lakhs or 1 crore இருக்கும்போது, ப்ரொஃபஷன் கேரி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கிராஸ் ரிசீப்ட்ஸு 50 lakhsக்கு மேலே இருந்தால் டேக்ஸ் ஆடிட் வரும். எப்போ டேக்ஸ் ஆடிட் தேவையில்லை? டேர்ன் ஓவரில், தட் இஸ் பிஸ்னஸில் டேர்ன் ஓவர் லெஸ் தேன் ஈக்குவல் 200 lakhs 2 crore இருக்குது அப்படிங்கும்போது, அதே சமயத்தில் அவங்க ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஆப்ட் ஃபார் ப்ரிசம்டிவ் இன்கம் அண்டர் செக்ஷன் 44AD எடுத்திருந்தால் டேக்ஸ் ஆடிட் தேவையில்லை. இன்னொன்று, டேர்ன் ஓவர் பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் லெஸ் தேன் ஈக்குவல் 10 crore இருந்து அவங்களுடைய கேஷ் ரிசிப்ட்ஸ், டோட்டல் ரிசிப்ட்ஸில் கேஷ் ரிசிப்ட்ஸ் 5%க்கு கம்மியாகும். அதே சமயத்தில் அடிஷனலாக டோட்டல் பேமெண்ட்ஸில் 5%க்கு கம்மியாக கேஷ் பேமெண்ட்ஸும் இருந்ததுன்னா அவங்களுக்கும் டேக்ஸ் ஆடிட் தேவையில்லை. பட் இது ரெண்டுமே சேர்ந்துருக்கணும். கேஷ் ரிசிப்ட்ஸு, அதாவது டோட்டல் ரிசிப்ட்ஸில் கேஷாக ரிசீவ் பண்ணது 5%க்குள்ளே தான் இருக்கணும். டோட்டல் பேமெண்ட் பண்ணது, கேஷில் பேமெண்ட் பண்ணது லெஸ் தேன் 5%ஆக இருக்கணும். அதோட அவங்களுடைய டேர்ன் ஓவர், பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் லெஸ் தேன் ஈக்குவல் 10 crore இருக்கணும். இருந்தால் அங்கே டேக்ஸ் ஆடிட் தேவையில்லை. அடுத்தது ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன். ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன்னா இன்கம் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜாக, ஒரு எஸ்டிமேட்டட் இன்கமாக எடுத்து அவங்க காமிக்க முடியும். அந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஒவ்வொரு ஹெட்டிங்லையும் பார்க்கலாம். செக்ஷன் 44ADயில் பிஸ்னஸ் ப்ராஃபிட். செக்ஷன் 44AD இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், ரெசிடென்ட் ஹெச்யூஎஃப் அல்லது ரெசிடென்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இவங்களுக்கு தான் இது அப்ளிகபிள். அவங்களுடைய டோட்டல் டேர்ன் ஓவர் 2 crores எக்ஸீட் ஆகாமல் இருக்கணும். இருந்தால் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் 44ADயில் எடுத்துக்கலாம். பட் அதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய டோட்டல் டேர்ன் ஓவர் அல்லது கிராஸ் ரிசீப்ட்ஸில் அவங்க கேஷாக ரிசீவ் பண்ண அமௌண்ட்டு 5% எக்ஸீட் ஆகலை. கேஷாக ரிசீவ் பண்ணின அமௌண்ட்டு ப்ரீவியஸ் இயரில் ரிசீவ் பண்ணது டஸ் நாட் எக்ஸீட் 5% ஆஃப் த டோட்டல் டேர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரிசீப்ஸாக இருந்தால் அங்கே இந்த டோட்டல் டேர்ன் ஓவர் 2 crore அப்படின்னு சொல்கிறாங்களா 44ADக்கு, த்ரெஷோல்டு லிமிட் ஆஃப் 3 crore வில் அப்ளை. நீங்கள் அசசி டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 10AA 80HS2 80RRP டிடக்ஷன் எதுவும் கிளைம் பண்ண முடியாது. எஸ்டிமேட்டட் இன்கம். ஸோ இப்போ இந்த ப்ரிசம்டிவ் இன்கம்ங்கிறப்ப ஆக்சுவலாக இன்கம் எவ்வளவு நம்ம கேல்குலேஷன் பண்ண வேண்டாம், ஒரு எஸ்டிமேட்டட் இன்கம் தான். அந்த எஸ்டிமேட்டட் இன்கம் எவ்வளவு அப்படின்னா, இந்த டேர்ன் ஓவர் அல்லது கிராஸ் ரிசீப்ட்ஸில் 6% 8%ன்னு கண்டுபிடிக்கணும். அந்த 6% எப்போ, 8% எப்போன்னு பார்க்கலாம். இந்த டேர்ன் ஓவர் அல்லது கிராஸ் ரிசீப்ட்ஸில் அவங்க ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டு கேஷாக இல்லாமல் அக்கௌண்ட் பேயி செக் அல்லது அக்கௌண்ட் பேயி பேங்க் டிராஃப்ட் அல்லது இசிஎஸ் மூலமாக அல்லது வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் மோடு மூலமாக, ப்ரெஸ்கிரைப்ட் எலக்ட்ரானிக் மோடு மூலமாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பட் அது ரிசீவ் பண்ண டைம் லிமிட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய டியூ டேட்டுக்கு முன்னாடி அவங்க ரிசீவ் பண்ணலாம், டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஆர் பிஃபோர் த டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரீவியஸ் இயருக்கு ரிலேட்டடான அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க டர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரிசீப்ஸில். அது கேஷாக ரிசீவ் பண்ண அமௌண்ட்டாக இல்லாமல் அக்கௌண்ட் பேயி செக் இந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப் மோடில் ரிசீவ் பண்ணியிருந்தா அந்த டேர்ன் ஓவரில் 6% எஸ்டிமேட்டட் இன்கமாக எடுத்துக்கலாம். எனி அதர் கேஸ்னால் இங்கே மேலே சொன்ன ப்ரிஸ்கிரைப்டு மோடாக இல்லாமல் கேஷாக ரிசீவ் பண்ணும்போது அந்த இடத்துல 8% ஆஃப் சச் டேர்ன் ஓவர் ஆர் ரிசிப்ட்ஸ். ஏற்கனவே நான் சொன்னேன், இங்கே அக்கௌண்ட் பேயி செக் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், அக்கௌண்ட் பேயி பேங்க் டிராஃப்ட்ங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ அக்கௌண்ட் பேயி செக்காக இல்லாமல் நார்மல் செக்காக இருந்தால் அதுவும் இந்த கேஸில் வரும். எனி அதர் கேஸ் கேஷ் மாதிரி தான் அதுவும். அதில் டேர்ன் ஓவர் அந்த டேர்ன் ஓவரில் கேஷாக ரிசீவ் பண்ண அந்த டேர்ன் ஓவர் ஆர் ரிசிப்ட்ஸில் 8% எஸ்டிமேட்டட் இன்கமாக இருக்கும். பட் டேக்ஸ் பேயர் வாலண்டரியாக இதை விட ஹையர் இன்கம் அவருடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் டெக்ளேர் பண்ணலாம். செக்ஷன் 30 38 வரைக்கும் பிஜிபிபியில் கிடைக்கக்கூடிய டிடக்ஷன்ஸ் எதுவுமே கிடைக்காது. அதாவது ஆல்ரெடி டீம்டு டு பி அலோடு நாங்கள் எடுத்துப்போம். அதனால் இங்கே நம்ம டிடக்ஷன்ஸாக ஃபர்தராக எதுவும் கிளைம் பண்ண முடியாது. அதோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டாம். ரிலீஃப் ஃப்ரம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் 44A. அதே மாதிரி டேக்ஸ் ஆடிட்
44AB இது ரெண்டுமே அவங்களுக்கு தேவையில்லை ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனில். இவங்க அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணணும்னா 15th மார்ச்சுக்குள்ளே அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணணும். இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது அட்வான்ஸ் டேக்ஸுக்கு. இன்னொன்று, ஒரு பர்சன் கமிஷன் அல்லது ஏஜென்சி பிஸ்னஸ் அதிலிருந்து இன்கம் ரிசீவ் பண்ணினா அவங்களுக்கு இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் நாட் அப்ளிகபிள், அது அவங்களுக்கு கிடைக்காது. பர்சன் ஹேவிங் இன்கம் ஃப்ரம் கமிஷன் ஆர் ஏஜென்சி பிஸ்னஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் செக்ஷன். அடுத்தது ப்ரொஃபஷனல் இன்கமில் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் செக்ஷன் 44ADA. இது ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் அண்ட் HUFக்கு அப்ளிகபிள், ஆனால் LLPக்கு கிடையாது. இங்கே கிராஸ் ரிசீவ்ஸ், அசஸியுடைய கிராஸ் ரிசீவ்ஸ் ப்ரீவியஸ் இயரில் 50 lakhs எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது. பட் இங்கேயும் இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அதாவது அந்த ப்ரீவியஸ் இயரில் அவங்க ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டு, இந்த கிராஸ் ரிசீவ்ஸ் ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டில் கேஷாக ரிசீவ் பண்ணது டோட்டல் கிராஸ் ரிசீப்ஸில் 5%க்குள்ளே தான் இருக்கணும், 5%க்குள்ளே தான் இருக்குது. அந்த மாதிரி கேஸில் இவங்களுக்கு த்ரெஷோல்டு லிமிட் 50 lakhsன்னு சொன்னாங்கல்ல 44ADAக்கு, அங்கே 75 lakhsங்கிறது அப்ளை ஆகும். எஸ்டிமேட்டட் இன்கம் இங்கே எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிராஸ் ரிசீப்ஸில் 50% இன்கமாக எடுத்துக்கணும், எஸ்டிமேட்டட் இன்கமாக எடுத்துக்கணும். இப்போ பிஸ்னஸ் இன்கம் இவங்களுக்கு கிராஸ் ரிசீப்ஸில் 50%. இந்த ஆப்ஷனை அசஸி ஒரு இயர்லேருந்து இன்னொரு இயருக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கேன் சேஞ்ச் ஹிஸ் ஆப்ஷன் ஃப்ரம் இயர் டு இயர். இந்த செக்ஷனில் சொல்லியிருக்கிற இந்த ப்ரொவிஷன் படி இந்த எஸ்டிமேட்டட் இன்கமை விட கம்மியான இன்கம் அவங்க டெக்ளேர் பண்ணுறதா இருந்தால் அந்த அசஸி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் அண்ட் அதை ஆடிட்டும் பண்ணணும். நெக்ஸ்ட் 44EE, இது குட்ஸ் கேரியேஜ் பிஸ்னஸ், அதாவது பிளையிங், லீசிங் ஆர் ஹையரிங் குட்ஸ் கேரியேஜ் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு. இந்த அசஸி அந்த ப்ரீவியஸ் இயரில் எந்த ஒரு சமயத்துலேயும் 10 குட்ஸ் கேரியேஜஸ்க்கு மேலே ஓன் பண்ணியிருக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான கண்டிஷன். அட் எனி டைம் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் அசஸி மஸ்ட் நாட் ஓன் மோர் தென் 10 குட்ஸ் கேரியேஜஸ். இப்போ இங்கே குட்ஸ் கேரியேஜஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம் கேல்குலேஷன் பண்ணுறப்ப ப்ரிசம்டிவ் இன்கம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். அந்த குட்ஸ் கேரியேஜ் டைப் ஹெவி குட்ஸ் கேரியேஜாக இருக்கலாம் அல்லது அதர்ஸாக இருக்கலாம். இந்த ஹெவி குட்ஸ் கேரியேஜாக இருந்தால் அங்கே ப்ரிசம்டிவ் இன்கம் ஒரு மாதத்துக்கு அல்லது பார்ட் ஆஃப் த மந்த் இருந்தாலும் இதே அமௌண்ட்டு தான் எடுத்துக்கணும். ஒரு மந்தில் ஒரு பார்ட்டாக இருந்தாலும் 1000 rupees per ton ஆஃப் கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் ஆர் அன்லேடன் வெயிட். அந்த வெஹிக்கிளுடைய கிராஸ் வெயிட் அல்லது அன்லேடன் வெயிட்னு சொல்லுவாங்க. ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய். இது ஒரு மாதத்துக்கு அல்லது பார்ட் ஆஃப் த மந்தாக இருந்தாலும் இதுதான், ஒரு டன்னுக்கு 1000 ரூபான்னு எஸ்டிமேட்டட் இன்கம். ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளாக இல்லாமல் மற்ற வெஹிக்கிளாக இருந்தால் பெர் மந்த்துக்கு 7500. இங்கே டன் வச்சு பெர் டன்னுக்குன்னு ரேட்டு வராது, பெர் மந்த்துக்கு 7500 வரும். இன்கம் calculated from the month when the assessee acquired property. அந்த குட்ஸ் கேரியேஜை எந்த மாதம் அவங்க வாங்குறாங்களோ அந்த மாதத்தில் இருந்து அதுக்கு இன்கம் கேல்குலேஷன் பண்ணிப்பாங்க. அதை யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையாங்கிறத கன்சிடர் பண்ண மாட்டாங்க, வெதர் இட் ஹேஸ் பின் புட் டு யூஸ் ஆர் நாட். அசஸி இதை விட ஹையர் இன்கம் டெக்ளேர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள்னா என்ன? எந்த ஒரு குட்ஸ் கேரியேஜில் அதனுடைய கிராஸ் வெஹிக்கிள் வெயிட்டு 12000 கிலோகிராம் எக்ஸீட் ஆகியிருக்கோ அது ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள். இங்கேயுமே செக்ஷன் 30லேருந்து 38 வரைக்கும் ஃபர்தர் டிடக்ஷன்ஸ் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ரெமுனரேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்னர்ஸ் செக்ஷன் 40Bல இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்னர்ஸ் எதுவோ அது வரைக்கும் ஃபர்தர் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். பட் ரெமுனரேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்னர் ஷால் பி ஃபர்தர் டிடக்டபிள். இந்த அமௌண்ட் மட்டும் டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். அது செக்ஷன் 40Bல எவ்வளவு டிடக்ஷன் அலோடோ அந்த அமௌண்ட். நெக்ஸ்ட், அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கேஷ் கிரெடிட் அல்லது அன்எக்ஸ்பிளைன்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அன்எக்ஸ்பிளைன்டு மணி, அமௌண்ட் பாரோட் ஆர் ரீபேட் ஆன் ஹுண்டி. இதில் கணக்கில் வராத அல்லது வெளியில் அவங்க கணக்கில் காமிக்காத ஒரு இன்கம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கு காரணம் சொல்ல முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சில அமௌண்ட்டை அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கலாம், அல்லது அவங்க லோன் வாங்கினது, ரீபே பண்ணது. இந்த ப்ரொவிஷன்ஸ் இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷனில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த ப்ரொவிஷன்ஸ் அவங்க கம்ப்ளை பண்ணலை அப்படிங்கிறப்ப அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்ன, இங்கே டேக்ஸ் ரேட்டு எவ்வளவு அப்ளிகபிள் ஆகும், கேஷ் கிரெடிட், அன்எக்ஸ்பிளைன்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அன்எக்ஸ்பிளைன்ட் மணி எக்ஸெட்ரா, இதுக்கு எல்லாத்துக்குமே டேக்ஸ் ரேட்டு ஹையர் டேக்ஸ் ரேட்டு அப்ளை ஆகும். என்ன ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 60% வரும். இதில் சர்சார்ஜ் 25% அப்படி அப்ளை ஆகும். அதை தவிர செஸ் 4%ம் அப்ளை ஆகும் வித்தவுட் கிவிங் எஃபெக்ட் டு எனி டிடக்ஷன். ஸோ இப்போ இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அன்எக்ஸ்பிளைன்டு மணியாக இருந்ததுன்னா அதில் எந்த டிடக்ஷனுமே கிளைம் பண்ண முடியாது. எனி எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் அலவன்ஸ் அல்லது செட் ஆஃப் லாஸ்ன்னு எதுவுமே பண்ண முடியாது. ஃப்ளாட்டாக அதில் 60% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். இந்த டேக்ஸ் ரேட்டோட சேர்ந்து சர்சார்ஜ் ஒரு 25% செஸ்ஸும் அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது முக்கியமான ப்ரொவிஷன், அசஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ங்கிறது செப்பரேட்டாக ஒரு என்டிட்டியாக ட்ரீட் பண்ணி அது ஃப்ளாட் ரேட்டில் 30%க்கு டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள்.
இதில் சர்சார்ஜ் என்ன அப்ளையோ அதை என்ன அப்ளிகபிளோ அதுவும் வரும், அதோட செஸ்ஸும் அப்ளிகபிள் ஆகும். இப்போ பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் பே பண்ணுறப்ப அது டிடக்ஷனாக கிளைம் பண்ணுற அமௌண்ட்டு எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் பெய்டு டு பார்ட்னர்ஸ், இது கேபிட்டலில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கலாம் அல்லது லோனில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கலாம் பார்ட்னருக்கு. இட் இஸ் அலோட் அஸ் டிடக்ஷன். பட் அமௌண்ட் எவ்வளோ டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ஆஃப் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட். பார்ட்னருக்கு ஆஸ் பர் பார்ட்னர்ஷிப் டீட் எவ்வளவு ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருந்து, அல்லது 12% பெர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது மினிமமோ எது டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இன்ட்ரெஸ்ட்டை பார்ட்னருக்கு பே பண்ண அமௌண்ட்டை டிடக்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு. அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன். பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன்னா பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்குற சேலரி, ஃபீஸு, கமிஷன், போனஸ்னு இந்த நேமில் எதில் வேணாலும் கொடுத்துருக்கலாம். இந்த பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன் இன் டோட்டலாக எவ்வளவு டிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க இன்கம் டேக்ஸ் ஆக்டில்? அலோவ் டு த மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். இந்த ஃபாலோயிங் அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று ஆக்சுவல் ரெமுனரேஷன் அலோவ்டு டு ஆல் பார்ட்னர்ஸ், எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் எவ்வளவு ஆக்சுவலாக ரெமுனரேஷன் பே பண்ணியிருக்காங்க அந்த அமௌண்ட் ஒன்று. ரெண்டாவது மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட் அண்டர் செக்ஷன் 40B. 40Bயில் எவ்வளவு மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். இதில் முக்கியமான சேஞ்சஸ் இருக்குது இந்த இயரில், இந்த அசஸ்மெண்ட் இயர் 25-26 இது அமெண்ட்மெண்ட்டு. புக் ப்ராஃபிட்டில் எத்தனை எவ்வளவு மேக்ஸிமம் ரெமுனரேஷன் அலோடுன்னு பார்க்கலாம். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்முடைய புக் ப்ராஃபிட்டை முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த புக் ப்ராஃபிட் ஒருவேளை லாஸாக இருந்தால் மேக்ஸிமம் ரெமுனரேஷன் அலோடு 3 lakhs வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஒருவேளை லாஸாக இல்லாமல் ப்ராஃபிட் இருக்கும்போது ஃபஸ்ட்டு 6 lakhs ப்ராஃபிட்டுக்கு 90% ஆஃப் புக் ப்ராஃபிட் அல்லது 3 lakhs விச் எவர் இஸ் ஹையர் இது கிளைம் பண்ணிக்க முடியும். 90% ஆஃப் புக் ப்ராஃபிட் ஆர் 3 lakhs விச் எவர் இஸ் ஹையர். 6 lakhsக்கு அப்புறம் இருக்கிற மீதி இருக்கிற பேலன்ஸ் புக் ப்ராஃபிட்டுக்கு 60% ஆஃப் புக் ப்ராஃபிட், அந்த பேலன்ஸ் புக் ப்ராஃபிட்டில் 60% மேக்ஸிமம் ரெமுனரேஷன் அலோடு. ஸோ இப்போ ரெமுனரேஷன் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட் எவ்வளவு அப்படிங்கிறதும் ஆக்சுவல் ரெமுனரேஷனையும் கம்பேர் பண்ணி இந்த ரெண்டில் மினிமம் எதுவோ இது டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில். இந்த புக் ப்ராஃபிட் அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். புக் ப்ராஃபிட்டில் இத்தனை பர்சன்டேஜ்னு தானே இப்போ நம்ம பார்த்தோம். புக் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன? புக் ப்ராஃபிட்னா ஃபஸ்ட்டு P&L அக்கௌண்ட்டில், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் எவ்வளவு நெட் ப்ராஃபிட் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் செக்ஷன் 28 44DB வரைக்கும் PGBP செக்ஷனில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணணும். இதில் இன்க்ளூடிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டும் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். 3வது ஸ்டெப்பில் ரெமுனரேஷன் டு பார்ட்னர். P&L அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி டெபிட் பண்ணியிருந்தா, பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன் ஒரு அமௌண்ட் டெபிட் பண்ணியிருந்தா அதை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எவ்வளவு அலௌடோ அது மட்டும் தான் நம்ம மைனஸ் பண்ண முடியும் இல்லையா, பிஸ்னஸ் இன்கம் கால்குலேட் பண்ண. அதனால் P&Lல ஆல்ரெடி டெபிட் பண்ண பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷனை ஆட் பண்ணிடணும். ஸ்டெப் 4 இதில் அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணணும். பட் do not subtract brought forward business loss. brought forward business loss மைனஸ் பண்ணக்கூடாது. அப்போ மீதி கிடைக்கிற அந்த அமௌண்ட்டு தான் புக் ப்ராஃபிட். இப்போ அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணுறப்ப மீதி இருக்கிற ரெசிடியல் ப்ராஃபிட்டை brought forward லாஸை விட கம்மியாக இருக்கக்கூடாது. Due to subtraction of unobserved depreciation, the residual profit should not be less than the brought forward loss. ஏன்னா அந்த brought forward loss கரண்ட் இயரில் நம்ம செட் ஆஃப் பண்ணுறதுக்காக கொண்டு வரோம் இல்லையா, அதை விட இது கம்மியாக இருக்கக்கூடாது. should not be less than the brought forward losses which are to be set off in the current year. அந்த பாயிண்ட்டும் இதில் நோட் பண்ணிக்கணும். Partner share in the total income of the firm is exempt in the hands of partner. இந்த ஃபேர்முடைய பார்ட்னர்ஷிப் ஃபேர்முடைய ப்ராஃபிட்டில் பார்ட்னருக்கு எவ்வளவு ஷேர் ரிசீவ் பண்ணுறாரோ அந்த அமௌண்ட்டு பார்ட்னர் கையில் டாக்ஸபிள் ஆகாது, எக்ஸம்ப்டட். பார்ட்னர் ஷேர் இன் த டோட்டல் இன்கம் of the firm is exempt in the hands of partner. இது section 10(2)(a). Next, interest and remuneration to partner. இப்போ இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெமுனரேஷன் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பார்ட்னருக்கு பே பண்ணுறப்ப எவ்வளவு டிடக்ஷன் கிளைம் பண்ணலான்னு இப்போ ப்ரொவிஷன் பார்த்தோம். ஸோ அந்த அமௌண்ட் மட்டும், அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் எவ்வளவு எக்ஸம்ப்டடோ டிடக்ஷன் கிளைம் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டு பார்ட்னர்ஸ் கையில் டாக்ஸபிள் ஆகும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெமுனரேஷன் டு பார்ட்னர் ஷால் பி டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர் டு த எக்ஸ்டென்ட் இட் இஸ் exempted in the hands of the firm. இப்போ நம்ம PGBPயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் வைஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன பாயிண்ட் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத குவிக்காக ரிவிஷன் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் இது வரைக்கும் பிஜிபிபி படிக்கலை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இந்த ப்ரொவிஷன்ஸையாவது நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸாம் நல்லாவே இந்த ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்.